அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி முதலீட்டாளர்களின் சார்பாக 25/6/26 அன்று நடந்த நீதிமன்ற நிகழ்வுக்கான விளக்கப்பதிவு. 25/6/26 காலை 10:30 மணி அளவில் நியோமேக்ஸ் வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாண்புமிகு நீதி அரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். முதலில் பேசிய அரசு வழக்கறிஞர் அவர்கள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள 2 பெரிய சொத்துக்களான கொடைக்கானல் கட்டிடத்துடன் இருக்கும் இடத்தின் மதிப்பு 5,11,05,31,25,000 என்றும் பெரம்பலூர் பகுதியில் உள்ள இடத்தின் மதிப்பு 6,25,00,000 என்றும் கணக்கிடப்பட்டு ஏலத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். 22/6/2026 அன்று கொடுக்கப்பட்ட விளம்பர செலவு 15,20,669 என்று தெரிவிக்கப்பட்டு அந்த தொகையை நியோமேக்ஸ் வழக்குக்கான கணக்கில் இருந்து கொடுக்க உத்தரவிடப்பட்டது. மாண்புமிகு நீதிபதி அவர்கள் கடந்த வாரம் டிஜிபி அவர்களை சந்தித்ததாகவும் அவரிடம் நியோமேக்ஸ் கணக்கு விவரங்களை சரிபார்க்க 5 முதல் 10 கணக்காளர்கள் முழு நேரமாக வேண்டும் என்று தெரிவித்ததாகவும் அதற்கு அவர் ஒப்புதல் அளித்துவிட்டதாகவும் அரசு வழக்கறிஞரும் காவல்துறை அதிகாரிகளும் அதை பின்பற்றி புதிய ஆட்களை மாத சம்பளத்திற்கு நியமிக்க கேட்டுக்கொண்டார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஏஓபிக்கான முன்மொழிவு மற்றும் ஷேரன் கன்ஸ்ட்ரக்ஷன் முன்மொழிவு கொடுக்கப்பட்டதாகவும் அடுத்த விசாரணையில் அது பற்றி முடிவு எடுக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரபாகரன் என்பவர் 24/6/2026 அன்று வெஸ்டர்ன் வேலி ஹாஸ்பிட்டல் ஏலம் எடுத்திருப்பதாகவும் ஏலத்தொகை 14,55,16,125 பதிலாக 145,51,16,125 என்று அச்சுப்பிழை இருப்பதால் அதில் திருத்தம் கோரப்பட்டு திருத்தம் செய்து உத்தரவிடப்பட்டது. அடுத்து பேசிய எம்எஸ்டிசி வழக்கறிஞர் இதுவரை ஏலம் எடுத்தவர்களில் 2,976 நபர்கள் எம்எஸ்டிசிக்கான சேவை கட்டணம் செலுத்தவில்லை என்று புகார் அளித்தார். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் 2 முறை நினைவூட்டியும் சேவை கட்டணம் செலுத்தாதவர்கள் பட்டியலை தாருங்கள், மேலும் 1 முறை நினைவூட்டுங்கள், தவறினால் அந்த ஏலத்தை ரத்து செய்யலாம் என்று கூறியிருக்கிறார். அரசு வழக்கறிஞர் அவர்கள் 4 நபர்கள் பிழையாக ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து விட்டதால் ஏலத்தொகை 10 மடங்கு அதிகமாகி இருக்கிறது, அதை திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 19/6/2026 அன்று 4 பிளாட்டுகளை ஏலம் எடுத்த பின் அதில் 2 பிளாட்டுகள் இல்லை என்று தெரிய வந்திருக்கு. அந்த 2 பிளாட்டுகளையும் ரத்து செய்ய கேட்டுக்கொண்டதால் ரத்து செய்து உத்தரவிடப்பட்டது. மேலும் அரசு வழக்கறிஞர் அவர்கள் சொத்துக்களை அடையாளம் காணுதல் மற்றும் மதிப்பிடுதல் போன்ற செயல்களை செய்வதற்கு மாவட்ட டிஆர்ஓ மற்றும் டிஆர் ஒத்துழைக்கவில்லை என்று புகார் அளித்தார்கள். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்கனவே நியோமேக்ஸின் சொத்துக்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக தீர்வு காண அனைத்து மாவட்டத்தில் உள்ள டிஆர்ஓ மற்றும் டிஆர் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளார். எனவே இந்த வழக்கிற்கு அரசு அதிகாரிகளை ஒத்துழைக்க மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. இந்த முறையும் 6 நபர்கள் ஏலத்திலிருந்து விலகுவதாகவும் 6 நபர்களில் 1 நபருக்கு 25,000 அபராதம் விதிக்கப்படுவதாகவும் உத்தரவிடப்பட்டது. மேலும் கூட்டாக ஏலம் எடுத்த திரு நந்தகோபால், NS ரவிச்சந்திரன், ஜெனிதா ஆகியோருக்கு தனித்தனியாக பிளாட்டுகள் உறுதி செய்யப்பட்டு உத்தரவிடப்பட்டது. அடுத்து பேசிய வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களின் வழக்கு எண் 11,522, 11,523 என்ற 2 வழக்குகளில் அவர் ஏற்கனவே விலை கொடுத்து வாங்கியிருந்த பிளாட்டுகளை ஏலத்தில் சேர்த்து 17/3/2026 அன்று ஒருவர் ஏலம் எடுத்திருப்பதாகவும் அதை ரத்து செய்யவும் கேட்டுக்கொண்டதால் அது உறுதி செய்யப்பட்டு அந்த ஏலம் ரத்து செய்யப்பட்டு ஏலம் எடுத்தவருக்கு தகவல் தெரிவிக்கவும் அவருடைய சேவை கட்டணங்கள் திருப்பி தரவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. பார்ட்டி இன் பர்சனாக பேசியவர் ஏற்கனவே நியோமேக்ஸ் பிளாட்டுகளை டெவலப் செய்து தருகிறோம் என்று சொல்லித்தான் பலரும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். எனவே தற்போது அதே நிலை நீடிக்க கூடாது. மூடிய டெண்டர் முறையில் அதிக விலைக்கு விற்பனை செய்து எங்களுக்கு விரைவாக பணம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் பெரிய சொத்துக்களை எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஏலம் எடுத்து வருகிறார்கள், அதனால் பணம் எதுவும் வரவில்லை. கார் மற்றும் தங்கம் ஏலம் விட்டதில் கிடைத்த பணத்தில் தான் ரூபாய் 15 லட்சத்தை ஏலம் தொடர்பான விளம்பரத்திற்காக செலவிடுகிறோம் என்று கூறினார். பெரிய சொத்துக்கள் ஏலம் விடப்பட்டு பணமாக கிடைத்தால்தான் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்க முடியும் என்று கூறினார். தற்போதைக்கு புகாரின் மதிப்பு 7,000 கோடியாக இருப்பதால் ஒரு 2,000 கோடி பணமாவது இந்த ஏலத்தின் மூலமாக கிடைத்தால் முதல் கட்டமாக அதை எல்லோருக்கும் பிரித்து கொடுக்க முடியும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஏலம் நடத்தப்படுகிறது என்றும் கூறினார். அடுத்து பேசிய மானாமதுரை சங்கத்தைச் சேர்ந்த திரு கணேஷ் ஆதித்தன் அவர்கள் பூல் டியில் இடி அட்டாச் செய்த 90 ஏக்கர் நிலம் ரெடியாக இருக்கிறது, அதை
ஏலத்தில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலில் 19,769 பிளாட்டுகள் இருப்பதாக பட்டியலிட்டார்கள். ஆனால் தற்போது ஏலத்திற்கு 10,130 பிளாட்டுகளை மட்டுமே பட்டியலிட்டிருக்கிறார்கள். மீதி 9,000 பிளாட்டுகளையும் ஏலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேனி மணிகண்டன் அவர்கள், குமுளியில் இருக்கும் ஒரு ரிசார்ட் 30 கோடி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது, அதையும் ஏலத்தில் சேர்க்க வேண்டும். ஏறக்குறைய 1,500 கோடி மதிப்புள்ள ஏஜென்ட்களின் சொத்துக்களை அட்டாச் செய்ய காவல்துறையினரிடம் சொன்னபோது 175 பேர் மேல்தான் வழக்கு பதியப்பட்டுள்ளது, மற்றவர்கள் மேல் வழக்கு பதியாததால் நாங்கள் அட்டாச் செய்ய முடியாது என்கிறார்கள். ஏறக்குறைய 10,000 ஏஜென்ட்களில் 3,000 டாப் ஏஜென்ட் இருக்கிறார்கள் என்றதால் அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் அட்டாச் செய்யலாம் என்று குறிப்பிட்டார்கள். அடுத்து பேசிய நியோமேக்ஸ் வழக்கறிஞர் 19/10/2024 அன்று நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட பட்டியலில் வாடிக்கையாளர்கள் மொபைல் நம்பர் இல்லாததால் EOW கேட்டுக்கொண்டதால் 700 வாடிக்கையாளர்களுக்கு RH மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டது என்றும், அடுத்து சில சொத்துக்களின் அளவு தவறாக குறிப்பிடப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். செங்கல்பட்டு என்ற இடத்தில் 83.38 ஏக்கருக்கு பதிலாக 118 ஏக்கர் என்று குறிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். அதை 83.38 என்று எடுத்துக்கொள்ள நீதிபதி அவர்கள் ஒப்புதல் அளித்தார்கள். மேலும் MSTC ஏலத்தின் முடிவுகள், அதாவது ஏலம் வெற்றியடைந்த விவரங்கள், மீதம் இருக்கக்கூடிய பிளாட்டுகளின் விவரங்கள் அவ்வப்போது தெரிவிக்கப்படுவதில்லை என்று புகார் அளித்தார். அதற்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள், EOW அதிகாரிகள் MSTC-யிடம் இருந்து அவ்வப்போது தகவல்கள் பெற்று வெளிப்படைத்தன்மையுடன் பாதிக்கப்பட்டவர்களும் நிறுவனத்தினரும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஏலம் எடுக்கப்படாத விவரங்களை வாரந்தோறும் பட்டியலிட வேண்டும் என்று உத்தரவிட்டார். அடுத்து பார்ட்டியின் பர்சனாக பேசியவர், ஏற்கனவே 65,000 புகார்களுக்கு 7,000 கோடி வரை மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மேலும் புகார்களை வாங்கிக் கொண்டிருப்பதால் புகார்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை தாண்டும் போது 12,000 கோடி அளவிற்கு வந்தால் அதற்கு சொத்துக்கள் எங்கே இருக்கிறது என்று கேள்வி எழுப்பி அது பற்றி அடுத்த விசாரணையில் பேசிக்கொள்ளலாம் என்று நீதிபதி அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த வழக்கு அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்த வெள்ளிக்கிழமை மதியம் 2:15க்கு விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும் நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமை முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.